அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசு விண்ணரசு, இறையாட்சி, இறையரசு பற்றி தன்னுடைய போதனையிலே முழுமையாக கருத்தூன்றி அதை மக்களுக்கு வெளிப்படுத்தினார். காலம் ஒரு நாள் மாறும், நம் கடவுள் எங்களை ஆளுகின்ற அந்த காலம் வரும், விடியலை நாங்கள் காணுவோம் என்ற எதிர்நோக்கோடு வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் மத்தியிலே கிறிஸ்து விண்ணரசு நெருங்கிவிட்டது, நீங்கள் நற்செய்தியை நம்புங்கள், விண்ணரசு பயணத்திலே இணைந்து கொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றார். இந்த அழைப்பை பற்றி அவர் அடிக்கடி மக்களுக்கு போதிக்கின்ற பொழுது இந்த விண்ணரசினுடைய தன்மை என்ன, இந்த விண்ணரசினுடைய இயல்பு என்ன, இந்த விண்ணரசிலே நாங்கள் எப்படி கலந்து கொள்ளலாம், இந்த விண்ணரசினுடைய விடியலுக்கு எங்களுடைய பங்களிப்பை எப்படி ஆற்றலாம் என்று பலவாறு அவர் போதிக்கின்ற பொழுது அவர் சில உவமைகளை கையாண்டார். உவமைகள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு விடயத்தை புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கின்ற விடயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய இலகுவான அன்றாட வாழ்க்கையின் சூழல்களுக்கு அமைவாக புரிந்து கொள்ளக்கூடிய முறையிலே அந்த உதாரணங்களை முன்வைத்து இறையாட்சியினுடைய இயல்புகளை இயேசு விளங்கப்படுத்துகின்றார். மத்தேயு நற்செய்தியிலே ஏராளமான இந்த விண்ணரசை பற்றிய உவமைகள் கையாளப்படுகின்றன. இந்த விண்ணரசுகள் மக்கள் கேட்கக்கூடிய மறை உண்மைகளை அர்த்தத்தை என்ன எப்படி என்று சொல்லி அவர்களுடைய கேள்விகளுக்கு விடை பகிர்கின்ற முறையிலே இயேசு உவமைகளை பயன்படுத்துகின்றார். இந்த விண்ணரசின் மதிப்பு என்ன, அதற்காக நாம் எவ்வாறு பதிலளிக்க முடியும்? ஒரு அழைப்பு என்று சொல்லுகின்ற பொழுது அந்த அழைப்புக்கு பதில் அளிக்கின்றது. நம்முடைய மனித உறவுகளிலே ஒருவர் அழைப்பதும் மற்றவர் பதிலளிப்பதும், ஒருவருடைய கேள்வியை கேட்பதும் மற்றவர் பதிலை சொல்லுவதும், இப்படியான ஒரு கேள்வி பதில் அல்லது அழைப்பு பதில் என்கின்ற அந்த உறவு நிலையில் தான் நாங்கள் வளருகின்றோம். இப்பொழுது இந்த விண்ணரசை பற்றிய சீடர்களுக்கு இந்த விண்ணரசின் சீடர்களாக பங்கத்தவர்களாக உருவாகுவதற்கு அவர் பயன்படுத்திய உவமைகளிலே ஒன்று மறைந்திருந்த புதையல். விண்ணரசு இந்த நாங்கள் புதையலை கண்டுபிடித்தால் ஒருவர் எவ்வளவு மகிழ்ச்சி கொள்வார். அந்த புதையலை கண்டுபிடித்தால் அவருடைய வாழ்க்கை ஒரு புதிய அத்தியாயத்தை சந்திக்கின்றது. அந்த புதையல் என்று சொல்லுகின்ற பொழுது அது பெரும் கொடையாக, அவர்கள் உழைக்காத ஒரு பரிசாக அவர்கள் கருதுகின்றார். விலை மதிப்பு உள்ள ஒரு விடயமாகும். இந்த ரீதியிலே இயேசு கூறுகின்றார், ஒருவர் நிலத்திலே மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கின்ற பொழுது அதை மூடி மறைத்துவிட்டு தனக்கு அந்த மகிழ்ச்சியோடு தனக்கு உள்ளவற்றை எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்ளுகின்றார். அந்த நிலத்தை உரிமையாக்கி கொண்டால் அந்த நிலத்திற்குள்ளே இருக்கின்ற புதையல் அவருக்கு பெரும் சொத்தாக, உரிமை பொருளாக கொள்ளுகின்றது. விண்ணரசு இப்படிப்பட்ட ஒரு புதையலுக்கு ஒப்பாகும் என்று சொல்லுகின்றார். இந்த விண்ணரசு என்கின்ற அந்த வாழ்வை ஒருவர் கண்டுகொண்டால் அந்த வாழ்வை தனக்கு உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்று ஏனையவற்றையெல்லாம் அதற்கு ஒவ்வாத, அதற்கு தொடர்பில்லாத, அதற்கு தடையாக இருக்கின்ற எல்லாவற்றையும் தட்டி கழிக்கின்றார். அதனாலே அந்த காலத்திலே மக்கள் இந்த வங்கிகளிலே இருப்புக்களை வைக்க முடியாத அல்ல செல்வங்களை தங்களுடைய நிலத்துக்குள்ளே புதைத்து மறைத்து வைத்திருப்பார்கள் பாதுகாப்புக்காக. அந்த செல்வத்தினுடைய புதையலினுடைய உரிமையாளர் இறந்து விட்டால் சில வேளைகளிலே அது அங்கு இருக்கின்றதோ யாருக்கு சொந்தமானதோ என்றோ தெரியாமல் போகின்றது. அதனாலே இந்த நிலத்தை பண்படுத்துகின்ற பொழுது
அந்த நிலத்துக்குள்ளே ஒரு புதையல் இருக்கின்றது என்றால் உடனே அவர்கள் அதை யாருக்கும் சொல்லாமல் அந்த நிலத்தை வாங்குவார்கள். அந்த நிலத்தினுடைய பெறுமதி பல மடங்காக இருக்கின்றது. இனி எதிர்பாராத விதமாக புதையலை கண்டுபிடிக்கின்றான் என்பது பெரிய அதிர்ஷ்டமும் அதிர்ச்சியும் அவனுக்குள்ளே பிறக்கின்றது. ஆகினாலே அவன் மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த நிலத்தை வாங்குகின்றான். பெரும் நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் வாங்குகின்றான். அதனாலே இங்கு இயேசு கூறுகின்ற இந்த உவமை மூலமாக விண்ணரசினுடைய வாழ்வு என்பது, விண்ணக அரசின் மக்களாக ஒருவர் திகழுவது என்பது ஒரு பெரும் கொடை. அவர்கள் உழைக்காத ஆனால் பெறுமதி மிக்க எல்லா செல்வங்களையும் விட அது பெறுமதி மிக்கதாக மதிப்புக்குரியதான ஒரு வாழ்வு என்று அவன் கண்டுகொள்கின்ற பொழுது அதை தேடுகின்றான், அதை கண்டடைகின்றான், அதை தன்னுடைய உரிமையாக்கி கொள்ளுகின்றான். அதிலே அவன் மகிழ்ச்சி கொள்கின்றான். இது விண்ணரசினுடைய மதிப்பை, மாண்பை எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. இன்னும் ஒன்று, இயேசு தன்னுடைய விண்ணரசை பற்றிய உவமைகளிலே ஒருவர் விலை ஏறப்பெற்ற முத்தை தேடுகின்றவருக்கு ஒப்பிடுகின்றார். அதாவது ஒரு வணிகர் நல்ல முத்துக்களை பெற வேண்டும் என்று தேடுகின்றார். ஒரு வாணிபம் செய்கின்றவர் எப்பொழுதும் தேடி 4 கடைக்கு ஏறி இறங்கித்தான் அதை பெற்றுக்கொள்கின்றார். அதை அவர் எடுத்து அதை விற்று பெரும் பணத்தை சேகரிக்கலாம் என்று அவர் தேடுகின்றார், விசாரிக்கின்றார். பல இடங்களிலே இப்பொழுதான கூகுள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது அதிலே பல விதமான விலைகள், பல விதமான தரம், அப்படியான பொருட்களை தேடுகின்றது. அது தேடுகின்றது, சர்ச் என்று சொல்லுவார், தேடுகின்றது. இப்படி தேடுகின்ற ஒரு வாணிபர் அவர் நல்ல முத்துக்களை தேடிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு விலை மதிப்பு உயர்ந்த ஒரு முத்தை கண்டுபிடிக்கின்றார். அதனுடைய பெறுமதி பல மடங்காக இருக்கின்ற பொழுது தன்னிடம் இருக்கின்ற எல்லாவற்றையும் விற்று அந்த ஒன்றையே வாங்கிக் கொள்கின்றார். அவருடைய மனம் தேடுதலிலே சரியான விடயத்தை கண்டுபிடித்து விட்டது என்ற அந்த நிறைவான மகிழ்ச்சியும், அதே வேளையிலே அது ஒரு பெரிய தீர்மானத்தை எடுக்கின்றதாகவும், அதற்கான விலையை ஏனைய விடயங்களில் இருந்து பெற்று அதை பெற்றுக் கொள்ளுகின்றதிலே அவர் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றார். இவ்வாறு மனிதர்களாகிய நாங்கள் தேடுகின்றோம், நிம்மதியை தேடுகின்றோம், நிறைவான வாழ்வை தேடுகின்றோம், மகிழ்ச்சியை தேடுகின்றோம். எங்களுக்கு நிறைவான விடுதலை, முழுமையான விடுதலை கிடைக்க வேண்டும் என்று தேடுகின்றோம். இந்த தேடலிலே, இந்த தேடல் என்பது ஒரு ஆன்மீக தேடலாகும். இந்த தேடல் என்பது எல்லா மனிதனுடைய இதயத்துக்குள்ளும் இருக்கின்ற ஒரு தேடலாகும். இந்த தேடலிலே நாங்கள் சில விடயங்களை, ஆட்களை, பொருட்களை, சொத்துக்களை, சுகங்களை கண்டுகொண்டு அதிலே நாங்கள் மகிழ்ச்சி பெறுகின்றோம். ஆனால் ஒரு நிரந்தரமான தேடுதல் எப்பொழுதும் எங்களுடைய மனதுக்குள்ளே இருக்கின்றது. புனித அகுஸ்தீனார் சொல்லுகின்றார், நான் தேடுகின்றேன், நான் நிம்மதியாக, நிலைவாழ்வுக்காக, நிரந்தரமான ஒரு அமைதிக்காக தேடி அலைந்து நான் அதை கண்டுபிடித்த பொழுது அவர் சொல்லுகின்றார், இவ்வளவு தூரம் நான் தேடியதெல்லாம் உண்மையானது அல்ல, பொய்யானது, நிரந்தரமற்றது. அதனாலே நிலையான வாழ்வை தேடி கண்டுபிடித்த பின்பு அவர் அதிலே மகிழ்ச்சி கொள்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு தேடுதலிலே ஈடுபடுகின்ற கிறிஸ்தவர்கள், அவர்கள் இந்த தேடுகின்ற பொழுது ஒருவன் ஒரு விலை உயர்ந்த முத்தை கண்டுபிடிப்பது போன்ற ஒரு பிரமாதமான உணர்வு, நம்பிக்கை உணர்வு, ஒரு புத்துணர்வு கொண்ட உணர்வு, அந்த தேடுதலிலே அவன் பெற்றுக்கொள்ளுகின்ற மகிழ்ச்சி, தான் உண்மையை கண்டுபிடித்து விட்டேன், இந்த உண்மை என்னை விடுவிக்கும் என்று இயேசு கூறுவது போல அந்த கடவுளை, இறை ஆட்சியினுடைய பண்புகளை அவன் கண்டுபிடித்து விட்டான் என்றால் அவன் நிச்சயமாக அதிலே தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் ஊன்றி அதிலே அவர் மிக மகிழ்ச்சி கொள்வார். இன்னும் உவமையை இயேசு கூறுகின்றார் என்னவென்றால், விண்ணரசு கடலிலே வீசப்பட்ட எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும்
வலைக்கு ஒப்பாகும் என்று சொல்கின்றார். ஒருவர் வலையை வீசுகின்ற பொழுது எல்லா விதமான மீன்களும் அந்த வலையிலே நிறைய பிடிபடுகின்ற பொழுது அந்த வலை எப்படிப்பட்ட ஒரு பெறுமதி வாய்ந்த வலையாக இருக்கின்றது. எல்லா வகையான மீன்களையும் அள்ளி பிடிக்கக்கூடிய வலை என்று சொல்கின்ற பொழுது அதை பிடிக்கின்ற மீனவருக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அதிலே சில வேளைகளிலே நல்ல மீன்களும் இருக்கலாம், கெட்ட மீன்களும் இருக்கலாம். இவ்வாறு இயேசு இந்த விண்ணரசை பற்றி சொல்லுகின்ற பொழுது, விண்ணரசிலே இந்த உலகத்தில் விண்ணரசை சார்ந்தவர்களாக வாழுகின்றவர்கள் தம்முடைய உள்ளத்துக்குள்ளே நன்மையையும் வைத்திருக்கலாம், தீமையிலும் அவர்கள் வளரலாம். நல்லவர்களும் இருக்கலாம், கெட்டவர்களும் இருக்கலாம். இந்த இறை அரசு என்பது அது நிறைவேறும் வரை அது பயணிக்கின்ற ஒரு இறை ஆட்சியாகும். அதனால இந்த சமூகத்திலே எல்லா விதமான மக்களும் ஒருவரோடு ஒருவர் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த விண்ணரசினுடைய ஒரு நிறைவு அல்லது ஒரு தீர்ப்பு என்கின்ற ஒரு இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாளை இறை திரு அவையிலே உண்மையான விசுவாசமும் ஆன்மீக வளர்ச்சி இல்லாதவர்களும் வெளிப்படையாக மட்டும் விசுவாசிகளாக தோன்றுகின்றவர்களும் இருக்கலாம். ஆனால் கடவுள் காலம் தாழ்த்துகின்றார், சந்தர்ப்பங்களை வழங்குகின்றார். அதனாலே நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கூட சில விடயங்களிலே நாங்கள் மனமாற்றம் காண வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் சந்திக்க வேண்டும். நாங்கள் எல்லோரும் இறையாட்சிக்கு உரிமையுடையவர்கள். ஆனால் இந்த இறையாட்சியினுடைய இலக்கை சென்று அடைகின்ற பொழுது நாங்கள் அந்த இறையாட்சியின் முழு உரிமையாளர்களா விளங்குகின்றோமா என்று தற்காலத்திலே, இந்த நிகழ்காலத்திலே நாங்கள் நம்மை அடிக்கடி ஆய்ந்து பார்க்க வேண்டும். ஆளே அந்த இறைவனுக்கு நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டிய அந்த காலத்தை எதிர்நோக்கியவர்களாக எப்பொழுது நாங்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். சிலர் நினைக்கலாம், நாங்களுடைய இறப்பின் பொழுதுதான் அந்த இறையாட்சி எங்களுடைய வாழ்க்கையிலே மலரும், அதனாலே நாங்கள் முதுமை வரை காத்திருப்போம், பின்பு நாங்கள் இந்த ஆன்மீக காரியங்களிலே ஈடுபடுவோம், பாவ சங்கீர்த்தனம் செய்வோம், அல்லது நாங்கள் கோவிலுக்கு செல்லுவோம், சிவமாலை ஓதுவோம், நாங்கள் எப்பொழுதுமே மன்றாட்டிலே நிலைத்திருந்து இந்த இறையாட்சியை கைப்பற்ற முடியும். அப்படியல்ல. இந்த இறையாட்சியை கடவுள் எங்களுக்கு கொடையாக இந்த உலகத்திலேயே எங்களுக்கு அதனுடைய ஆரம்பமாக தந்திருக்கின்றார். இந்த இறையாட்சியினுடைய அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை, இப்படிப்பட்ட போன்ற நல்ல பண்புகளை நாங்கள் ஏற்கனவே இந்த உலகத்திலே அனுபவிப்பதற்கும் இறைவன் எங்களுக்கு அருள் கூர்ந்திருக்கின்றார். ஆனால் நாங்கள் இந்த இறையாட்சிக்கு சார்ந்தவர்களாக இருப்பதனால் எங்களை நாங்கள் அதற்கு ஏற்ப இந்த இறையாட்சியினுடைய மதிப்பீடுகளை எங்களுடைய உள்ளங்களிலே நாங்கள் விதைத்து அவற்றை நாங்கள் நல்ல அறுவடை செய்யக்கூடிய மக்களாக, சீடர்களாக நாங்கள் எங்களை ஆக்கிக் கொள்வோம். அதனாலே இந்த இறையாட்சி பற்றிய உவமைகளை போதிக்கின்ற இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார், இவைகளையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்களா? ஒரு அழகான கேள்வி. ஒரு ஆசிரியர் படிப்பித்த பின்பு விளங்கிற்றதா என்று கேட்பார். நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்களா? அப்பதான், அதாவது அவர் படிப்பிக்கின்றது மட்டுமல்ல, அவர்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர்கள் புரிந்து கொண்டோம் என்று பதிலளிக்கின்றார்கள். ஏனென்றால் ஒரு வீட்டு உரிமையாளர் தன் கருவூலத்தில் இருந்து பழையதையும் புதியதையும் எடுத்து கொடுப்பது போல ஒரு உண்மையான சீடரும் கடவுளுடைய அந்த உண்மையை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கின்றார். ஆனால் இதை நாங்கள் புரிந்து கொள்ளுகின்ற பொழுதுதான் நாங்கள் இந்த விண்ணரசினுடைய இறையாட்சியினுடைய இந்த வாழ்வை ஏனையவர்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். இயேசு கூறுகின்றார், நாங்கள் இந்த உலகத்திலே உப்பாக இருக்கின்றோம். இந்த உப்பு சுவை கொடுப்பது போல, அல்லது ஒரு புளிப்பு மா அதை ஏனைய மாவையும் புளிக்க வைப்பது போல,
கிறிஸ்தவர்கள் இந்த இறையாட்சியினால் அவர்கள் கவரப்பட்டவர்கள். இந்த கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இந்த இறையாட்சியினுடைய வாழ்வினுடைய அமைதியையும் மகிழ்ச்சியையும் எங்களுடைய நல்ல வாழ்வினாலே, இந்த இறையாட்சியினுடைய இயல்பை புரிந்து கொண்டு வாழ்வதனாலே நாங்கள் அனுபவிக்கின்ற இந்த யாம் பெற்ற இன்பம் பெருக என்று சொல்லி ஏனையவர்களுக்கும் நாங்கள் பகிர்ந்தளிக்கின்ற மக்களாக, கிறிஸ்துவனுடைய சீடர்களாக, ஒளியின் மக்களாக, பிரகாசிக்கின்ற மக்களாக, ஏனையவர்களுக்கு வாழ்வைகளை சுவை கொடுக்கின்ற உப்பை போன்று, இந்த ஏனைய மாவையும் புளிக்க வைக்கின்ற புளிப்பு மாவை போன்று நாங்கள் இந்த உலகத்திலே செயலாற்றுவதற்கு இறைவன் உங்கள் அனைவருக்கும் அருள் கூறுவாராக. ஆமீன். நன்றி, வணக்கம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.